டேய், நாகராணிய பழி வாங்குறதெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. டேய், ருத்ரன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான், அந்த நாகராணி செத்து போயிட்டாலாம். இப்ப வந்திருக்கிறவ நாகராஜாவுக்கும் நாகராணிக்கும் பிறந்த பொண்ணா. ஏண்டா இப்படி அதிர்ச்சி ஆகுற? இந்த குளிர்லயும் உனக்கு வேத்து குட்டுதோ? வேர்த்து கொட்டல ருத்ரா, பயமா இருக்குடா. பயமா? என் கூட இருந்துகிட்டு பயன்ற? இந்த ருத்ரம் இருக்கிற இடத்துல பயன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. பயத்துக்கே பயத்தை கொடுக்கிற ருத்ரன்டா நானு. நாகராஜாக்கும் நாகராணிக்கு பிறந்த பொண்ணை பத்தி இவங்கிட்ட சொல்லிட்டியா? அறிவில்ல உனக்கு? ஏன் இவங்கிட்ட சொன்ன? தொட்டத்துக்கெல்லாம் பயந்து சாவறவன். பிரகாஷ், எதுவும் ஆகாது, தைரியமாயிர, பயப்படாத, நான் இருக்கண்டா. அது எனக்கும் தெரியும் ருத்ரா, உன் கூட இருந்தா எனக்கு பயமே வராது. ஆனா அவனான ஏன்டா இழுக்கிற? என்னன்னு சொல்லு. தக்ஷகவனம், நாகராஜா, நாகராணி எல்லாமே பாம்பு உருவத்துல எனக்கு தெரியுதுடா. கண்ணை மூடினா போதும், எல்லாம் பாம்பா தெரியுது. அன்னைக்கு நாம நாகராஜா நாகராணிய சாகடிச்சோம்ல, அது திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருதுடா. இங்க பாரு, அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்ச அன்னைக்கு மறக்கணும்னு சொல்லிருக்கனா இல்லையா? எதுக்கு திரும்ப திரும்ப அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? பழசையே நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் மனசு ஒருநிலைப்படாம ரொம்ப அவதிப்படும். நம்ம நிம்மதி ஒரே அடியா போயிடும். நீ சொன்ன மாதிரி நான் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ண, ஆனா முடியலையே. நான் என்ன பண்றது? அது சரி, நீங்க சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக தானே பாபா கிட்ட கேட்டு உங்களுக்கு தாயத்தை வாங்கி கொடுத்த. அந்த தாயத்து நம்ம கழுத்துல இருக்கிற வரைக்கும் யாராலையும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் விட பெருசா அந்த பாபாவை நம்மளை காப்பாத்துறதுக்கு நிக்கிறாரு. இனிமே நமக்கு நாகராணியை பத்தின பயமே வேண்டாம், நிம்மதியாயிரு. அதெல்லாம் சரிதான் ருத்ரா. அந்த பாபாவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, சித்தெல்லாம் தெரியும். அவர் நினைச்சா எவ்வளவு பெரிய அதிசயத்தை வேணாலும் செய்வார். அப்படி இருக்கும்போது அந்த நாகராணி அவரோட மந்திர சக்தியில இருந்து எப்படி தப்பிச்சு போனா? அது புரியாம தான் நானும் குழம்பிக்கிட்டு இருக்கேன். பாபாவோட சக்தி என்ன, பலம் என்னன்னு நானே என் கண்ணால பார்த்திருக்கேன்டா. ஆனா பாபாவோட சக்தி ஏதோ ஒரு சக்தி தடுக்குதுடா. எந்த சக்தியோட உதவியால அவ தப்பிச்சிருக்கான்னு நாம தெரிஞ்சுக்கிட்ட அந்த சக்தியை வேட்டையாடியே தீருவோம். நீங்க வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அந்த நாகராணி நம்மள பழி வாங்கிட்டா என்ன பண்றது? பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாம நான் உங்களை பார்த்துக்கிறேன். ஏதோ கார் வந்த சத்தம் கேட்டுச்சு. ஆமா பாட்டி, சத்தம் கேட்டுதான் நானும் வந்தேன். மோஸ்ட்லி அர்ஜுன் தான் வந்திருக்கணும். நான் போய் பாக்குறேன். நானும் வரேன். சரி வாங்க. பாட்டி, நீங்க இன்னும் தூங்கலையா? நான் தூங்கறது இருக்கட்டும்டா. இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? டேய் அர்ஜுன், நேத்து ராத்திரி அவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வந்தல, எங்கடா போயிருந்த? என்னன்னா இவ்வளவு காலையில என்கொயரி பண்ண வந்துட்ட? டேய், ஏன்டா என்கொயரின்னு நினைக்கிற? நீ என் தம்பிடா. நீ எங்க போயிருப்பன்னு ஒரு அக்கறையில தான்டா கேட்டேன். சொல்றதா இருந்தா சொல்லு, விருப்பம் இல்லைனா விடு. எங்க போயிருப்பான்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி வரியா? நேத்து ராத்திரி நீ வந்த ஸ்டைல பார்க்கும்போது ஏதாவது ஒரு பப்புக்கோ இல்ல பாருக்கோ ஏதோ ஒரு ஜாலி ட்ரிப்புக்கு போயிருப்ப. இல்ல. அப்பனா அந்த பொண்ணை தேடி தான் போயிருப்ப. am I right? எக்ஸாக்ட்லி, கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றியா? டேய் அர்ஜுன், ஏன்டா அந்த பொண்ணு பின்னாடியே சும்மா தெரியற? அவ உனக்கு கிடைக்க மாட்டா, விடு. அவ யாரு, என்ன, எங்க இருக்கா எதுவுமே தெரியாது. அட்லாஸ்ட் அவ எங்க போயிருக்கனாவது கண்டுபிடிச்சியா? அதுவும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவளை தேடி என்னதான் பிரயோஜனம்? நோ அண்ணா, நான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நீயே நினைக்கிற? என் ஆள் இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? இது எப்படா? நேத்து தான். அதனால தான் ராத்திரி வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆச்சு. வாட் a surprise அர்ஜுன். ஆமா, இப்படா கண்டுபிடிச்ச? அது ஒரு பெரிய கதை. என்னடா அவதார புருஷனா இருக்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சினிமால தான் பார்த்திருக்கேன்.
ஆனா நீ ரியல் லைஃப்லயே பண்ணிட்டு இருக்கியா? அதுவும் நீ இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கும் போது நிஜமாவே என்னால நம்ப முடியலடா. என்னண்ணா பண்றது, திடீர்னு உதிச்ச ஐடியா எப்படியோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல்ல. மொத்தத்துல என் ஆள் எனக்கு கிடைச்சிட்டா, அது போதும். அதெல்லாம் சரிடா. ஏதோ ஒரு வேர் எடுத்து அவளோட தலையை தொட்ட உடனே அவ சரி ஆயிட்டான்னு சொன்னியே, அதை எப்படிடா பண்ண? அதான்னா எனக்கும் புரிய மாட்டேங்குது. என் கண்ணு முன்னாடி நடந்ததை என்னாலே நம்ப முடியல. இது ஒரு மாதிரி மிராக்கல்னு சொல்லுவாங்களே, அப்படி இருந்துச்சு. எல்லாத்தையும் விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? அவங்க வீட்ல எல்லாருமே என்ன நிஜமாவே அதிசயம் பண்ற சாமின்னு நினைச்சுக்கிட்டு எங்க பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என்கிட்ட இருக்கிற மூட்டைக்குள்ள கை விட்டேன். ஏதோ ஒரு மரத்தோட வேறு. இதோ பாரு, இதுதான் அந்த வேறு. டேய், என்னடா அது? இது ஒரு குச்சியை உடைச்சு கொண்டு வந்த மாதிரி இருக்கு. இது மூலியமா அவ குணமாயிட்டான்னு சொல்ற? சத்தியமா என்னால இது நம்ப முடியல. என்னாலே நம்ப முடியலன்னு தானே சொல்றேன். ஆமா, இப்ப நம்ம அதை பத்திலாம் எதுக்காக நினைக்கணும்? மோஸ்ட்லி நான் போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் அங்க போய் அவளுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அது கொஞ்சம் லேட்டா வேலை செஞ்சு அவ குணமா இருப்பா. ஒரு வேறால யாராவது குணமாவாங்களா? விடு, மொத்தத்துல என் ஆள் எனக்கு கிடைச்சிட்டா. எனக்கு அதான் வேணும். சரியான கேடியா இருக்க நீ. ஆமா, அடுத்து நீ என்ன பண்ணலான்னு இருக்க? சாரி அண்ணா, இதுக்கு மேல உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. அப்புறமா சாகவாசமா பேசிக்கலாம். ஓகே, பை. டேய் டேய் அர்ஜுன், சாரி. டேய் நில்டா ஒரு நிமிஷம். அந்த பொண்ணு இவனுக்கு கிடைப்பாலோ இல்லையோ, ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறது ஃபுல் டைம் ஜாப் ஆயிடுச்சு. கொடுத்து வச்சுவேன். ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா உனக்கு? விஷம் குடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதான் எதுக்கு? நிஜமா தான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏங்க, நாம விக்ரம்க்கும் சரோஜாவுக்கும் தான் விஷம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க குடிக்கிறேன்றீங்களே. என்னதான் பண்ண சொல்ற? அவங்கள சாவடிக்கணும்னு எவ்வளவுதான் விஷத்தை கொடுத்தாலும் அவங்க சாகவே மாட்டேங்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க இப்ப சாவாங்க அப்ப சாவாங்கன்னு கனவுலயே இருக்க வேண்டியதுதான். நேத்து அந்த அமிர்தா எந்த நிமிஷமும் செத்துருவேன்ற நிலைமையில துடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு எந்திரிச்சுக்கான்ட்டா. அதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகணுமா? இது பாருங்க, சரோஜாவை எப்படி சாகடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி சாகடிப்ப? விஷத்தை கொஞ்சம் அதிகமா ஊத்துவியா? இது பாரு ராஜி, நாம எத்தனை தடவை விஷத்தை ஊத்தி சாகடிக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அவங்க சாக மாட்டாங்க. ஏன்னா இப்பெல்லாம் விஷம் கூட ஒரிஜினலா கிடைக்க மாட்டேங்குது, அதுலயும் கலப்படமா இருக்கு. அதுக்கு தான் நானே ஒரு தடவை அதை குடிச்சு அது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டான டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்து சாகடிக்கலாம்னு பிளான் பண்ணேன். எப்படி இருக்கு? ஐயோ கர்மம் கர்மம். போயும் போயும் வடிகட்டின முட்டாளான உங்களை கல்யாணம் பண்ணிருக்கேனே. அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணது உன்னோட தலைவிதியா? பின் என்ன சொல்றது? யாராவது விஷத்தை குடிச்சு பார்த்து அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு டெஸ்ட் பண்ணி பாப்பாங்களா? ஒருவேளை அப்படி குடிச்சிட்டா சாக போறது சரோஜா இல்ல, நீங்க தான். ஆமா இல்ல, எனக்கு ஏன் இது தோணல? சாரிமா, நான் யோசிக்கவே இல்ல. ராஜி, இப்போ நாம என்ன பண்றது? நாம என்ன பிளான் பண்ணாலும் அது ஃப்ளாப் ஆயிட்டே போகுதே. இன்னும் அந்த சரோஜாவுக்கு குழந்தைகள் பிறந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு திருவோடு தான் கதி. நீங்க சொல்றதும் கரெக்ட். நாம கொடுத்த விஷயம் கலப்படமா இருந்தாலும் இருக்கலாம். அதனாலதான் அந்த சரோஜா இன்னும் உயிரோட இருக்கா. அதனால நான் வேற ஒரு பிளான் போட்டிருக்கேன். பக்கா ஒரிஜினல் விஷயத்தை நான் வாங்கிட்டு வர போறேன். ஒரிஜினல் விஷமா? எங்க இருந்து வாங்கிட்டு வருவ ராஜி? அவங்க கிட்ட